இப்ப நாங்க பொம்பளைங்களாம் வேலைக்கு போறோம் வரோம், எங்களுக்குன்னா பாதுகாப்புன்னு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறமா கடையை திறக்க சொல்லுங்க. இல்லையா எங்க மொத்த பேரும் இந்த ஊர்ல யாருமே வசிக்காத அளவுக்கு எங்க எல்லாருமே எதனா பண்ணிட்டு கடையை திறக்க சொல்லுங்க. அது ஒரு முடிவு தாங்க. ஒயின் ஷாப்பு வந்தா நாங்க மீறி எதுனா போராட்டம் பண்ணோம், இல்ல இங்கே கூட தீ குளிச்சு கூட சாவோம். இங்க ஒயின் ஷாப்பு தேவை கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் அன்னகிரி கொட்டா ரோடு இது. அன்னகிரி கொட்டா ரோட்ல வந்து ஸ்கூல் பஸ்ஸுக்கு வந்து 10 பஸ்ஸுக்கு மேல போகுது. டியூஷன் போற பசங்க நிறைய போறாங்க. 100 பசங்க மேல படிக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் சுத்தி வட்டாரம் ஒரு 500 குடும்பம் வாழுது. 500 குடும்பம் ஊரு சுத்தி ஒரு 500 ஊர் இருக்கும். அது எல்லாம் போறவங்க வரவங்களாம் இந்த ரோட்ல தான் போறாங்க வராங்க. இது வந்து புறம்போக்கு இடம். ஒரு ஆளுக்கு கோசம் இது ஆக்கிரமிச்சு இப்ப ஒயின் ஷாப் வைக்கிறாங்க. சுத்தி இருக்கிற குடும்பம் எல்லாம் என்ன பண்றது? எந்த பாதுகாப்பு இல்லாத நாங்க எப்படி போறது வர்றது? நைட்ல 12 மணி வரைக்கும் நாங்க போறோம் வரோம், வேலைக்கு போறோம் வரோம். எங்களுக்கு இங்க ஒயின் ஷாப்பு தேவையே கிடையாது. ஒயின் ஷாப்பு வந்தா நாங்க மீறி எதுனா போராட்டம் பண்ணோம், இல்ல இங்கே கூட தீ குளிச்சு கூட சாவோம். இங்க ஒயின் ஷாப்பு தேவை கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்களா? மனு கொடுத்தோம். கலெக்டர் கிட்ட 3 வாட்டி போய் மனு கொடுத்தோம். எங்களுக்கு தெரியாது, திடீர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப போராட்டத்துக்கு வந்துக்கிறோம். ஏற்கனவே 3 வாட்டி 4 வாட்டி நாங்க மனு கொடுத்துட்டோம். என் பேர் ராஜேஸ்வரிங்க. இங்க அன்னகிரி கொட்டா கிராமத்துல நாங்க வசிக்கிறோங்க. இங்க போற வழியிலே மெயின் ரோட்லயே ஒயின் ஷாப் திறக்குறாங்க. கலெக்டர் கிட்ட 3 டைம் போய் மனு கொடுத்துட்டோம். பசங்க 100 பசங்க ஸ்கூல் போறாங்க வராங்க, 10 பஸ் போகுது வருது. அதெல்லாம் எந்த கவலையும் இல்லாம அவங்க வந்து ஒயின் ஷாப் திறக்குறாங்க. ஆனா நாங்க எங்களுக்குன்னா பாதுகாப்பு இருக்குது? புறம்போக்கு எடுத்து ஆக்கிரமிச்சு எல்லாமே பண்றாங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. இங்க வந்து கடை திறந்தாங்கன்னா எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இப்ப நாங்க பொம்பளைங்களாம் வேலைக்கு போறோம் வரோம், எங்களுக்குன்னா பாதுகாப்புன்னு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறமா கடையை திறக்க சொல்லுங்க. இல்லையா எங்க மொத்த பேரும் இந்த ஊர்ல யாருமே வசிக்காத அளவுக்கு எங்க எல்லாருமே எதனா பண்ணிட்டு கடையை திறக்க சொல்லுங்க. அது ஒரு முடிவு தாங்க. பசங்க டியூஷன் போறாங்க, ஸ்கூல் போறாங்க, 10 பஸ் போகுது வருது. இங்க ஒயின் ஷாப் வந்தா எவ்வளவு பைக் நிக்கும், வழியில போக முடியுமா வர முடியுமா?